சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாள் குருவருள் திருவருளுடன் நினைத்த வேண்டுதல் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையட்டும். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள் வாக்கு. வைரத்தை பட்டை தீட்டினால்தான் பளபளக்கும், தங்கத்தையும் சூடு செய்தால்தான் பளபளக்கும். அதுபோல ஆன்மீகத்தில் அடிப்படத்தான் பலன் கிடைக்கும். நல்லது கெட்டது கசப்பு இனிப்பு சேர்ந்து வாழ்ந்தால்தான் நல்ல மனிதனாக வாழ முடியும். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று மத்திய சென்னை மாவட்டம் கோயம்பேடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திருவண்ணாமலை மாவட்டம் சீமோட்டூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தியே. அதாவது நான் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா கழுநீர்குளம்ங்கிற கிராமத்திலேருந்து வந்திருக்கிறேன். என் பேர் விமலா. நான் வில்லுப்பாட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்மானா எனக்கு, நான் பிறந்ததுலேருந்தே அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தையிலேருந்தே எனக்கு அம்மாவோட சக்தினா அவ்வளோ ஒரு பிடிக்கும். அம்மானா நான் எப்போதுமே கும்பிடுவேன். அதனால் எனக்கு மேல்மருவத்தூர் வரணுங்கிறது ஒரு ரொம்ப நாள் ஆசை. அந்த மேல்மருவத்தூர் ஆசை எனக்கு இப்போ தான் நிறைவேறி இருக்கிறது. அம்மாவை வைத்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்களில், லட்சக்கணக்கான மக்களில், கோடிக்கணக்கான மக்கள் அம்மாவை வைத்து பயனடைந்தவர்கள் உலகத்தில் கோடி கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கனாக்கி அதில் நானும் ஒருத்தி. அம்மான்னு நினச்சிட்டு நம்ம படுத்தோம்னாக்கி அம்மா நம்ம கனவில் தோன்றி எதுனாலும் நினச்ச காரியத்தை நினச்ச உடனே சொல்லக்கூடிய ஒரே சக்தி அந்த அம்மனுடைய சக்தி மட்டும்தான். நம்ம அதாவது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சில பேர் குழந்தை பிறந்ததுலேருந்து பேச்சே வரலன்னு இருப்பாங்க. அம்மாவினுடைய வாசலில் போயிருப்பாங்க. அந்த குழந்தை குழந்தை உடனே பேசும். அப்படி நம்ம எத்தனை பேரையே பார்த்துருக்குறோம். குழந்தையே இல்லாமல் எத்தனை பேரும் இங்கே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மா வாசலுக்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா தொட்டில் கட்டிட்டு போகிறாங்க. போய் அடுத்த 10வது மாதத்துலேயே குழந்தை பிறந்து குழந்தையை கண்டிப்பாக அம்மா வாசலுக்கு கொண்டுக்கிட்டு வரணும் அப்படின்னு கோடிக்கணக்கான மக்கள் அம்மாவுடைய வாசலில் குழந்தையை வாங்கி குழந்தையை கொண்டு நம்ம சாமி கும்பிட்டு போகிறத இன்னும் பார்க்கும்போது நமக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்குது. திருமணம் முடியாத பெண்கள், ஆண்கள் இந்த ஆலயத்துக்கு போகிறாங்க. அம்மா ஆலயத்துக்கு ஓம் சக்தி மறுவூர் சக்தின்னு சொன்ன உடனே அவங்க கும்பிட்டுட்டு போகிறாங்க. பெண்கள் மஞ்சக்கயிறு வாங்கி கட்டிட்டு போகிறாங்க. கட்டிட்டு போய் கொஞ்ச நாளையிலே அவங்களுக்கு கல்யாண யோகம் வந்தது. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து சாமி கும்பிடுறதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதை விட பார்த்திங்கன்னாக்கி நிறைய பேர் வேலை இல்லாத மக்கள் சாமி கும்பிட்டு போய் வேலை கிடைக்கிறது. அதனால தான் அம்மாவுக்கு எல்லாருமே நம்ம இந்த தலத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வந்திருக்கிறது. இந்த தலத்தில் பார்த்திங்கனாக்கி இப்போது கோவிலாக இருக்கக்கூடிய இந்த இடம் முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரம் தான் இருந்திருக்கு. அம்மா அதான் வேம்புவாக காட்சி தந்தாள். இப்போவும் இந்த தலத்துக்கு வரும்போது எல்லா மக்களுக்கும் பிரசாதங்கிறது வேப்ப இலை அதுதான் கொடுத்து கொண்டு இருக்கிறது. வேப்ப இலைங்கிறது மக்களுடைய நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய அருமருந்து. அம்மா அந்த வேம்பிலையை இருந்து பாலாக எப்போது பால் வடிந்த உடனே என்னவென்று பார்க்கும்போது அந்த மரமானது சிறிது நாளையில் காத்தடித்து சாய்கிறது. அந்த மரம் இருந்த இடத்துல
அம்மா சுயம்புவாக தோன்றியவள். ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. ஒவ்வொருவர் உள்ளேயும் அம்மா இருக்கிறாள். என்னுள்ளே அம்மா இருப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் முற்பிறவி, உங்கள் துன்பம், அதற்கான காரணங்கள் எல்லாம் தான் தெரிகின்றன. ஆனாலும் அவற்றையெல்லாம் நான் சொல்லக்கூடாது. அவை ரகசியம் என்பது குரு உபதேசமாகும். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தை சேர்ந்த செவ்வாடை தொண்டர்கள் செமக்கோட்டை கிராமத்தில் இயற்கையை போற்றி பாதுகாக்கும் வகையில் 13 மாங்கன்றுகள், 13 சப்போட்டா மரக்கன்றுகள், 10 கொய்யா மரக்கன்றுகள், 6 எலுமிச்சை கன்றுகள், 6 பெரிய நெல்லி மரக்கன்றுகள், 6 அரிநெல்லி கன்றுகள் ஆகிய 54 பழமரக்கன்றுகள் நட்டு சிறப்பாக தொண்டு செய்தனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.